குட் மார்னிங். இது 153வது வீடியோ. ஓல்டு கொஷின் பேப்பரு. லாஸ்ட் டைமு நடந்த நர்சிங் ஆஃபீஸர் இஎஸ்ஐசியில் நடந்த நர்சிங் ஆஃபீஸர் ஓல்டு கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீ. ஸோ இதை நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு ஒரு கொஷின் பேட்டர்ன், ஒரு கொஷின் நமக்கு தெரியுது, ஒரு கொஷின் பேப்பர் எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னொன்று என்னன்னா, இஎஸ்ஐயில் எப்படி கொஷின் பேப்பர் நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, இஎஸ்ஐயில் கொஷின் பேப்பர் என்ன பேட்டர்னில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் நமக்கு ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கொஷின் பேட்டர்ன் எப்படி வரும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், வேறு என்னென்னலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதை ஒரு பேஸாக வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி ஒரு 10-15 கொஷின்ஸ் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங் எய்ம்ஸ் நார்செட் 6ஓட எக்ஸாம் பேட்டர்னை மாற்றிருக்காங்க. இந்த எக்ஸாம் பேட்டர்ன் மாற்றினது, சிலபஸ் என்ன இருக்கும், வேறு எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும், எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணணும், ஸ்டேஜ் 1 என்ன, ஸ்டேஜ் 2 என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஷின்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மள்கிட்ட கிடைக்கிற கொஷினை தான் நம்ம போடுறோம். ஸோ இது நம்ம டைப் பண்ணால் அது கிளியராக இருக்கும். ஆல்ரெடி இருக்கிறதுனால, அந்த பிடிஎஃபாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கல, கிளியராக கிடைக்கல. ஸோ இருக்கிறத நான் அப்படியே தான் வாசிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான இடத்துல, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க இடத்துல நீங்கள் உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் நல்லா டீப்பாக போகும். ஸோ அப்போ உங்களுக்கு இது என்ன வேர்டு அப்படிங்கிற டவுட்லாம் வராது. ஏன்னா நம்மளும் படிக்கணும், அதுலேயும் ஓரளவுக்கு போட்டிருங்கிறப்ப நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த 15 கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். Which of the following would not promote trust in the nurse-patient relationship? Which of the following would not promote trust in the nurse-patient relationship? எது nurse-patient relationship promote பண்ணாது? Maintaining confidentiality, fulfilling promises, returning at the stated time, examining a wound without providing privacy. ஸோ 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு examining a wound without providing privacy. ஸோ இது நர்ஸ் பேஷண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் ப்ரொமோட் பண்ணாது மற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றது எல்லாமே அதான் மெயின்டைனிங் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ கான்ஃபிடென்ஷியலாக நம்ம வச்சுக்கிறது, ஃபில்ஃபில்லிங் ப்ராமிசஸ் ஏதாவது சொன்னோம் அப்படின்னா அதை நம்ம பண்ணுறது, தென் ரிட்டர்னிங் அட் த ஸ்டேட்டட் டைம், சொன்ன டைமுக்கு நம்ம போகிறது. ஸோ இதெல்லாம் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், ஐபிஆர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணும்போது, அது என்ன எக்ஸாமினேஷனாக இருந்தபோது அவங்களுக்கு ப்ரைவசி கொடுக்காம அப்படியே ஓப்பனாக எல்லாமே பண்ணுறது அவங்க நம்ம மேலே ஒரு மிஸ்ட்ரஸ்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது, the main cause of genital warts, காண்டிலோமேட்டா அக்குமினேட்டா. ஸோ மெயின் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஸோ இதெல்லாம் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால தான் இந்த ஜெனிட்டல் வார்ட்ஸ் வருது. ஸோ எதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் அப்படிங்கிறதே நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லணும். நெசசரியா கொனேரியா எதனால் என்ன வருது, இதனால் என்ன, இந்த ஆர்கானிசம்னால என்ன நமக்கு டிசீஸ் வருது, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். ஸோ இது எதனால் வருது, தென் ஹெர்ப் சிம்ப்ளக்ஸ் வைரஸ், இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லுங்கள். அந்த ஆர்கானிசம்னால நமக்கு என்ன டிசீஸ் வருது. தென் மோஸ்ட்லி சிக்னிஃபிகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த பேஷண்ட் வித் த டிப்ரெஷன் இஸ். மோஸ்ட்லி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் டிப்ரெஷன் பேஷண்ட்டில் என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் இம்பல்ஸ் கண்ட்ரோல், அக்ரெசிவ், அப்யூசிவ், வைலண்ட் பிஹேவியர், ஹைப்பர் விஜிலன்ஸ் அண்ட் நைட்மேர்ஸ், டிப்ரெஸ்டு மூட் அண்ட் லாஸ் ஆஃப் ப்ளஷர் ஆர் இன்ட்ரெஸ்ட். 4வது தான் கரெக்டான சார். அதாவது டிப்ரெஸ்டு மூட் அண்ட் லாஸ் ஆஃப் ப்ளஷர் அண்ட் இன்ட்ரெஸ்ட். 31, inborn errors of metabolisms are following. Inborn errors of metabolisms are following except. ஸோ இன்பார்ன் எரர்ஸ் இன் மெட்டபாலிசம்ல இதெல்லாம் இருக்கும். எது கிடையாது அப்படின்னா, ஃபினைல் கீட்டோனீரியா இருக்கு, அதில் வருது. டர்னர் சிண்ட்ரோம் இல்லை, அதில் வரல. தென் டே சர்ச் டிசீஸ். ஸோ இதை டர்னர் சிண்ட்ரோம் இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசமில் கிடையாது. மற்றதெல்லாம் ஃபினைல் கீட்டோனீரியா, டே சர்ச் டிசீஸ் இதெல்லாம் அது இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் டிசீஸில் வருது. ஸோ அப்போ அந்த டர்னர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது, தி ஃபாலோயிங் ப்ரெசன்டிங் சிம்டம்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் வித் கெட்டடானிக் schizophrenia. The following or presenting symptoms of the
பேஷண்ட் வித் கேட்டடானிக் சிசோஃப்ரினியா எக்ஸப்ட். ஸோ எதெல்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஆர்கனைஸ்டு பிஹேவியர் அண்ட் ஸ்பீச் வந்து அதில் வந்து வராது. மற்றதெல்லாம் ஹேவ் அ டேஞ்சரஸ் பீரியட் ஆஃப் அஜிடேஷன் அண்ட் எக்ஸ்பல்சிவ் பிஹேவியர், ஸ்டீரியோடைப் பொசிஷன் வித் வேக்சி ஃப்ளெக்சிபிலிட்டி, சடன் ஆன்செட் ஆஃப் மியூட்டிசம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தி ஃபாலோயிங் ப்ரெசென்டிங் சிம்டம்ஸ் ஆஃப் த பேஷண்ட் வித் கேட்டடானிக் சிசோஃப்ரினியால இதெல்லாம் இருக்கும். எதற்கான டிஸ்ஆர்கனைஸ்டு பிஹேவியர் அண்ட் ஸ்பீச் அது வந்து இதில் இருக்கா, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைக்காட்ரிலேருந்து நிறையா கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 19. Medical asepsis differs from surgical asepsis in that it's aimed at. எதை பொறுத்து நம்ம வந்து மெடிக்கல் ஏசெப்சிஸும் சர்ஜிக்கல் ஏசெப்சிஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா killing all organisms, preventing transmission of the microorganism, sterilized all equipments, preventing entry of microorganism into the body. ஸோ இதில் வந்து மெடிக்கல் ஏசெப்சிஸ் differ from the surgical asepsis in that aimed. ஸோ எதை வச்சு எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னா preventing transmission of the microorganism. Right answer is 2. Then the reflex action of the toes are indicative of the abnormalities in the motor control pathways leading from the cerebral cortex. Right answer is Babinski reflex. So இதை தான் வந்து நம்ம வந்து அந்த toe வந்து the reflex action of the toes are indicative of abnormalities in the motor control pathways. So இதை தான் நம்ம வந்து பேபின்ஸ்கை ரிஃப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். மற்றது பெட்டலார் ரிஃப்ளெக்ஸு, ஆச்சுலஸ் ரிஃப்ளெக்ஸு, ராம்பக் டெஸ்ட் இதெல்லாம் எதுக்கு வருதுங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தெரிஞ்சால் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் ஆர் அப்ளைடு ஸ்னக்லி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைண்டிங் would be the concerned about? pallor of the nail buds. ஸோ pallor of the nail buds தான் இதுக்கு ரைட் ஆன்சர். Protective devices are applied snugly. Which of the following finding would be the concerned about? So protective devices வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த டைமில் நம்ம வந்து எதை வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pallor of the nail buds தான் பார்க்கணும். ability to move the fingers and toes, skin is warm and pink, quick capillary refill of the nail buds. ஸோ இதில் வந்து pallor of the nail buds. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து என்னன்னு பார்க்கணும், அதுதான் இதில் வந்து கொஷின். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஓ இல்லை வேறு ஏதோ வந்து டைட்டாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேலராக நெயில் பட்ஸ் இருந்ததுன்னா ஸோ அங்கே வந்து டைட்டாக இருக்குது, பிளட் சப்ளை கம்மியாக இருக்குன்னு அதை அதுக்கு வந்து கன்சர்ன் பண்ணணும். கண்டிப்பாக அதை வந்து அக்கறை எடுத்து பார்க்கணும். தென் current jelly like stools containing blood and mucus among 3 months to 3 years child is suspected to have. ஸோ ஜெல்லி லைக் ஸ்டூல் இருந்ததுன்னா 3 monthஸாக இருக்குது, அமாங் 3 months to 3 monthஸாக இருக்குது 3 years ஓல்டு சில்ட்ரனுக்குனா அது என்னவாக இருக்கும்னா இன்டூசெப்ஷனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இன்டூசெப்ஷனாக தான் இருக்கும். ஸோ இதை தவிர ஹிர்ஸ்பரிங் டிசீஸு, மிக்கெல்ஸ் டைவர்ட்ஸ்குலம், தென் அப்னாமினல் ஹெர்னியா இப்படிலாம் இதெல்லாம் என்ன, இதில் வேறு ஏதாவது ஸ்டூல் டைப் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். பெல்லட் லைக் ஸ்டூல் இருக்குது, பிளாக் கலர் ஸ்டூல் இருக்குது, மெலினா இருக்குது, இதெல்லாம் எதில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்சால் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் சிக்னிஃபிகண்ட் ப்ரிடிக்டர் ஆஃப் த ஃபீட்டல் வெல்பீயிங் இஸ் ஃபீட்டல் ஹார்ட் ரேட். ஸோ ஃபீட்டல் வெல்பீயிங் நல்லா இருக்குது அப்படின்னா ஃபீட்டஸ் நல்லா இருக்குது அப்படின்னா ஃபீட்டல் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்கும்? 100 to 120, 120 to 160, 180 to 200, 160 to 200. ரைட் ஆன்சர் 120 to 160 beats per minute. அடுத்தது the key dietary advice given to the patient with the gastroesophageal reflux disease. the key dietary advice given to the patient gastroesophageal reflux disease இருக்கவங்களுக்கு என்ன டயட் கொடுப்போம் அப்படின்னா to avoid caffeine, tobacco, beer, milk and carbonated beverages. ஸோ இதை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இது the dietary advice, the key dietary advice given to the patient with gastroesophageal reflux disease to avoid பண்ணணும். இதை வந்து அவாய்ட் பண்ணணும். என்னென்னா கஃபைன் இருக்காது, டொபாக்கோ, பீர், மில்க் அண்ட் கார்பனேட்டட் பீவரேஜஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஹை ஃபைபர் டயட் அண்ட் லாட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் டு அவாய்ட் ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம், டு டேக் ஹை கார்போஹைட்ரேட் இதெல்லாம் நோ ப்ராப்ளம். பட் டு அவாய்ட் கஃபைன் மற்றபடி டொபாக்கோ, பியர், தென் மில்க் அண்ட் கார்பனேட்டட் பீவரேஜஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்தது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருந்தனால ஹிந்தியில் அட்டன் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷில் இருக்கிறத பார்ப்போம். த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த வென்ட்ரிகுலார் செப்டல் டிஃபெக்ட்ஸ் ஆர் ஃபாலோஸ் எக்ஸப்ட். ஸோ இது விஎஸ்டியில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா செரிபரல் பால்சி இருக்காது,
தென் எண்டோகார்டைட்டிஸ், ஹார்ட் ஃபெயிலியர், பல்மனரி ஹைப்பர் டென்ஷன்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஎஸ்டியில் காம்ப்ளிகேஷன் எண்டோகார்டைட்டிஸ், ஹார்ட் ஃபெயிலியர், பல்மனரி ஹைப்பர் டென்ஷன். செரிபிரல் பால்சி வர்றதுக்கான சான்சஸ் இல்லை, சிபின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோதெரப்பி இஸ் இண்டிகேட்டட் ஃபார் த சில்ட்ரன் வித் டேஷ் ஹைப்பர் பிலிரூபினியா. ஸோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஹைப்பர் பிலிரூபினியா இருந்தது அப்படின்னா அது வந்து இண்டிகேஷன். அதர்வைஸ் ஹைப்போகிளைசிமியா, நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸ், ஹீமோலைட்டிக் டிசீஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோதெரப்பிக்கு அட்வைஸ் கிடையாது. பட் ஹீமோலைட்டிக் டிசீஸ்லேயும் உங்களுக்கு வந்து பிலிரூபின் இன்க்ரீஸ் ஆகும். பட் அந்த அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோதெரப்பி கொடுக்கணுங்கிற அட்வைஸ் கிடையாது. அடுத்தது தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு the classical substance that increase the sensitivity of the pain receptor, the classical substance that increase the sensitivity of the pain receptors by enhancing the pain provoking effect of the bradykinin is right answer உங்களுக்கு prostaglandin. The classical substance that increase the sensitivity of the pain receptors by enhancing the pain provoking effect of the bradykinin. Right answer prostaglandin. ஸோ பெயினை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுற அந்த ரேடியேட் பண்ணுற அதை வந்து உணர வைக்கிற அந்த உங்களுக்கு அந்த என்சைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டோகிளாண்டின். ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து ரேடியேட் ஆகிறது, இப்போது பெயினை வந்து உணர்றதெல்லாம் வந்து இந்த ப்ராஸ்டோகிளாண்டினால தான், ப்ராஸ்டோகிளாண்டின்ஸ். Then positive definite sign of pregnancy, positive definite sign of pregnancy. ஸோ இதில் ப்ரெசம்ப்டிவ் சைனு, ப்ராபபிள் சைனு, டெஃபினட்டிவ் சைனு நிறைய சைன் இருக்குது. இதில் பாசிட்டிவ் டெஃபினட்டிவ் சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன் ஆஃப் த ஃபீட்டஸ் பை த அல்ட்ராசவுண்ட். மற்றதெல்லாம் யூட்ரின் என்லார்ஜ்மெண்ட்டு, குவிக்கனிங், அமினோரியா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மற்ற எந்த சிம்டம்ஸில் வருது, மற்ற என்ன சிம்டம்ஸ்லாம் எது இதில் வருது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அடுத்தது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் ஃபாலோயிங் எக்ஸப்ட். ஸோ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, எது இல்லை அப்படிங்கிறது தான். ஸ்மால் ஃபார் டேட் ஃபீட்டஸ். ஸோ இது வந்து வர்றதுக்கான சான்சஸே இல்லை. ஏன்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு லார்ஜ் வெயிட் பேபிஸ் தான், அதாவது மேக்ரோசோமியா அப்படின்னு சொல்லுவோம், மேக்ரோசோமியான்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும், லார்ஜ் அந்த பேபிஸ் தான் பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது மேக்ரோசோமியாவா என்னன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் ஃபாலோயிங் எக்ஸப்ட். ஸோ ஸ்மால் ஃபார் டேட் ஃபீட்டஸ் வந்து உங்களுக்கு வராது, மேக்ரோசோமியா தான் இருக்கும். ப்ரீமெச்சூரிட்டி அண்ட் ஸ்டில் பர்த் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜெஸ்டேஷனல் கன்ஜெனேட்டல் அப்நார்மலிட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் நார்மல் லெவல் ஆஃப் சோடியம் இன் பிளாஸ்மா எவ்வளவு, 135 to 145 மில்லி ஈக்குவலன்ட் பெர் லிட்டர், இது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தது ஆல்கஹால் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் ஆர் ஃபாலோயிங் எக்ஸப்ட். ஆல்கஹால் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் ஆர் ஃபாலோஸ் எக்ஸப்ட். எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஃபோரியா, சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இருக்காது. யுஃபோரியாங்கிறது சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங். தென் ஆன்சைட்டி, இன்சோமினியா, ஹலூசினேஷன், ட்ரமோஸ் இதெல்லாம் வந்து வித்ட்ராவல் சிம்டம்ல இருக்கும். இந்த மேஜர் நியூட்ரியன்ஸ் இன்வால்வ் in fluid balance or the major nutrients involved in the fluid balance என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அண்ட் சோடியம் தான் மேஜர் நியூட்ரியன்ஸு இன் ஃப்ளூயிட் பேலன்ஸில் வந்து பார்க்குறது. அதர்வைஸ் ஃபேட், புரோட்டீன், குளோரைடு, கார்போஹைட்ரேட், விட்டமின் B9, மெக்னீஷியம் இதெல்லாம் கிடையாது. தென் இந்த லிவர் பாக்டீரியா ஃபவுண்ட் their way into the portal circulation is destroyed by Kupffer cells. நோட் பண்ணிக்கோங்க, இந்த லிவர் பாக்டீரியா that found their way into the portal circulation is destroyed by Kupffer cells. ஸோ இன்றைக்கி பார்த்தது நம்ம வந்து ஒரு 15-20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் மீதி கொஷினை போடுறோம். இது வந்து 153 வீடியோ. ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து நம்மள்ட்ட இருக்க ஓல்டு கொஷின் பேப்பரை பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணிடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நம்ம கேட்ட கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.